அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். போன கதையில் நம்ம புகழுக்கு மயங்கி தன்னோட சாமர்த்தியத்தை இழந்த மன்னரை பற்றி பார்த்தோம். இந்த கதையில் தன்னுடைய சாமர்த்தியத்தால் புகழை எட்டி பிடிச்சுக்கிட்ட மந்திரியை பற்றி பார்க்கலாமா? கதை சொல்கிறது பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்கள் பொறுப்பு. ஒரு நாட்டில் அறிவிலையும் திறமையிலையும் சிறந்த மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மன்னனுக்கு விசுவாசமாகவும் பல விஷயங்களில் ஆலோசனைக்கு உதவியாகவும் இருந்தார். அந்த மந்திரி ஒரு பெரிய நாட்டுக்கூட வாணிபம் செஞ்சால் தன்னோட நாட்டோட பொருளாதாரம் முன்னேறும் அப்படின்ட்டு யோசித்து அந்த நாட்டுக்கு போகிறாரு. அந்த நாட்டில் அரசரோட அரண்மனையில் அவருக்கு தடபுடல்னு விருந்து கிடச்சிது. அவர் திறமையான மந்திரி அப்படின்னு கேள்விப்பட்ட அரசர் அடுத்த நாள் அவரை கேளிக்கை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த மந்திரி அரசரோட அவைக்கு வராரு வாணிபம் பேச. அப்போது அந்த மன்னர் மந்திரி கிட்ட கேட்டார், அரண்மனையில் உபசரிப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதும் மந்திரி சொல்கிறாங்க, தடபுடலாகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு மன்னா அப்படின்னு சொன்னதும் அந்த மன்னருக்கு சந்தோஷமாச்சு. அப்போது அந்த மன்னர் மந்திரி கிட்ட ஒரு விபரீதமான கேள்வியை கேட்குறாரு. அது என்ன கேள்வினா, ஒரு விலை மதிப்பில்லாத பொருளை கொண்டு நீ என்னையும் உன் நாட்டு மன்னரையும் ஒப்பிட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த மந்திரி சொல்கிறாரு, அரசே, நீங்கள் முழு நிலவு, என் நாட்டு மன்னரோ 3ஆம் பிறை அப்படின்னு சொன்னதும் அந்த அரசருக்கு மனசில் அவர் அப்படியே துள்ளி குதிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பெருமையாக அவர் வாணிபத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு நபர் அறிவிலையும் திறமையிலையும் சிறந்தவராகவும் அதிகாரத்தில் இருக்க ஒருத்தருக்கு நெருக்கமாகவும் இருந்தால் எப்போடா சமயம் கிடைக்கும், எப்போடா வர வம்புல மாட்டி விடலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் மந்திரி நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ராஜா காதுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இங்கே ராஜா மந்திரிக்காக கோபமாக காத்துக்கிட்டு இருந்தார். மந்திரி வந்த உடனே ராஜா மன வருத்தத்தோட மந்திரி கிட்ட, நீ ஏன் இப்படி செஞ்ச? நீ எனக்கு எப்போவுமே விசுவாசமாக தானே இருந்த, நான் உன்னை முழுசாக நம்பினேன், வாணிபத்தில் ஒப்பந்தம் வாங்கிட்டேன், ஆனால் அங்கே என்ன விட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு அந்த மன்னர் வருத்தத்தோடு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே அந்த மந்திரி சொன்னாராம், அரசே, முழு நிலவு தேய்ந்து கொண்டே தான் போகும், ஆனால் 3ஆம் பிறை வளர்ந்து கொண்டே தான் போகும். நான் அதை தான் அங்கே அர்த்தமாக வச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் என்ன, அன்னைக்கு அந்த மந்திரிக்கு பொண்ணு பொருள் ராஜ உபச்சாரம் தான். பார்த்தீங்களா, அவர் அறிவுபூர்வத்தோட சாமர்த்தியமாக சொன்ன பதில் 2 பக்கமும் பயங்களை அள்ளி கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்மளும் நம்ம சாமர்த்தியத்தை பயன்படுத்தினோன்னா நித்தம் நித்தம் புதுமை செய்யலாம்.